உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். அப்பா, இப்ப நான் சாப்பிடுறது ஏன் பசிக்கு இல்ல, என் குழந்தையோட பசிக்காக. போங்க, போய் நாக்கு புடுங்குற மாதிரி என் மக கூட சண்டை போட்டா அவளை திருத்த முடியாதான்னு கேளுங்க. போங்க. போலாம் வாங்க. சூப்பர் மாமா, சொல்லி வச்ச மாதிரி செக் வச்சிட்டீங்களே. மாமா, சத்தியமா நீங்க இப்படி ஒரு பிளான் பண்ணுவீங்கன்னு என்னால யோசிக்கவே முடியல மாமா. மாமா, ஆனாலும் அந்த பத்திரத்தை எடுத்து நீட்டுனீங்க பாருங்க, அங்கதான் எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. அந்த பூவரசியும் கதிரியும் சேர்த்து வைக்கலன்னு அவங்களுக்கு இருந்த கொஞ்ச நஞ்ச ஆசையிலையும் மண்ணள்ளி போட்டீங்களே மாமா. அப்பா, என்ன யோசிக்கிறீங்க? கதிரை பத்தி தாமா. ஊர்சி அவனை ஒதுக்கி தள்ளிடுவான்னு எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா கதிர் இதுக்கு ஒத்துப்பானான்னு கொஞ்சம் யோசனையா இருக்கு. என்னப்பா பேசுறீங்க? அவரும் ரஞ்சனாவை கட்டிக்கிறேன்னு வாய் திறந்து சொல்லிட்டாரே, இனி என்ன இருக்கு? இல்லம்மா, அவன் சொல்லிட்டான். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாரு. பூவரசி தான் என் உயிர், அது இதுன்னு வசனம் பேசி அவ காலிலே உழுந்து கிடந்தான். இப்ப திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்தா? அப்பா, என்னப்பா நீங்க? கதிரை பொறுத்து பொறுத்து பார்த்தான், ஆனா பூவரசி அசைஞ்சு கொடுக்கல, அதான் டக்குன்னு முடிவு எடுத்துட்டான். அவ்வளவுதானே, இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? டக்குன்னு முடிவு எடுத்துட்டால, அதான் யோசனையா இருக்கு. நாளைக்கு கல்யாண மண்டபம் போய் கடைசி நேரத்துல மனசு மாறி பூர்சி தான் வேணும்னு சொல்லிட்டா? இல்ல சம்பந்தி, இனி அப்படி நடக்க வாய்ப்பில்லை. இத்தனை நாளா மாப்பிள்ளை மேல சந்தேகம் இருந்துச்சு, இப்ப அவரே வாயால சொல்லித்தான் இத்தனை விஷயத்தையும் பண்றேன். இதுக்கு மேலையும் மாப்பிள்ளை அடம் பிடிச்சாருன்னா நான் வேற சில ஆப்ஷன் வச்சிருக்கேன். யார் சொன்னாலும் யார் தடுத்தாலும், ஏன் பூவரசியே வந்து என்ன கைவிட்டுடாதீங்கன்னு அழுதாலும் கதிர் என் மக கழுத்துல தாலி கட்டியே ஆகணும். அதுதான் சம்பந்தி நடக்கணும். தானா வந்த சான்ஸை நம்ம விட்டுறக்கூடாது. ஓம் சக்தியே போற்றி, ஓம் ஓங்கார ஆனந்தியே போற்றி, ஓம் உறவுக்கும் உறவானவளே போற்றி. சொல்லுங்கம்மா, யார் பேர் அர்ச்சனை? சாமி பேர்ல அர்ச்சனை பண்ணிடுங்க. ஓம் சக்தியே போற்றி, ஓம் உலக நாயகியே போற்றி, ஓம் உறவுக்கும் உறவானவளே போற்றி, ஓம் உள்ள மலர் உவந்தவளே போற்றி, ஓம் உண்மை பரம்பொருளே போற்றி, ஓம் உயிராய் நின்றவளே போற்றி, ஓம் அருவத்தூர் அமர்ந்தாய் போற்றி, ஓம் மணமாசை துளைப்பாய் போற்றி. கடவுளே, இந்த உலகத்துல எந்த சொந்தமும் என்னை விட்டு விலகி போனாலும் என் குழந்தை சொந்தம் மட்டும் என்னை கைவிட்டு போக கூடாது. என் குழந்தை நல்லபடியா பிறந்து வரணும். அதுக்கு நீதான் எனக்கு பக்க துணையா இருக்கணும். எனக்கு அது போதும் சாமி. மாப்பிள்ள மாமா, பூவரசி கண்டிப்பா வந்துருவாள்ல? மாமா, எனக்கு தெரிஞ்சு வெள்ளிக்கிழமைனா கண்டிப்பா பூவரசி கோயிலுக்கு வந்தே தீருவா. வந்துட்டா. இந்தாங்க.
போலாமா? பத்திரிக்கை வந்துருச்சு. சாமிக்கு பத்திரிக்கை வச்சு ஆரம்பிக்கலான்னு வந்தோம். ரஞ்சனா, இந்த கல்யாணத்தை உனக்கு அமைச்சு கொடுத்ததே பூவரசி தான். கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்து நிக்குது பாரு. பத்திரிக்கைய பூவரசி கிட்டே கொடு. உண்மைதான்பா. பூவரசி ஒரு நிமிஷம். இந்த பூவரசி இத வாங்கிட்டு கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு சாமி கிட்ட வேண்டிக்கோ. உன் கையால இந்த பத்திரிக்கைய வாங்கிக்கமா. என் மக நல்லபடியா எந்த குறையும் இல்லாம நல்லா இருப்பான். வாயை மூடுங்க. யார் புருஷனுக்கு யார் கல்யாணம் பண்ணி வைக்கிறது? அறிவில்லை உங்களுக்கு? பூவரசி, இதெல்லாம் ஒரு கல்யாணம்? எனக்கும் அவருக்கும் இடையில 1000 இருக்கும். அதுக்கு நீங்க அசிங்கமா இப்படிதான் யோசிப்பீங்களா? அவரையும் என்னையும் எப்பவும் பிரிக்க முடியாது. கல்யாணமா கல்யாணம்? ஒரு நிமிஷம் வாங்கிக்கோ பூவரசி. பூவரசி, பத்திரிக்கை எப்படி இருக்கு? டிசைன் நல்லா இருக்குல்ல? இதெல்லாம் நல்லதா இருக்கு. கல்யாணம் பண்ணிக்கோங்க, சந்தோஷமா வாழுங்க. ஆனா ரஞ்சனா, நீ பிரெக்னன்ட் ஆனதும் உன் குழந்தைக்கு தகப்பன் நான் இல்ல, யாரோன்னு இவர் சொன்னாலும் சொல்லுவாரு. எதுக்கோ நீ கொஞ்சம் கவனமா இருந்துக்கோ. ஆல் தி பெஸ்ட். மாமா, என்ன வாசல்ல நிக்கிறீங்க? என்ன மாப்ள, போன் பண்ணா ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. ஓ சாரி மாமா, பேட்டரி டவுன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். மாமா ஏதாவது பிரச்சனையா? காலையில கோயிலுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து பூவரசி செம்ம கடுப்பா இருக்கா. என்ன நடந்துச்சுன்னு தெரியவே இல்ல. ஓ ஓ
அதான் பிரச்சனையா? அப்போ பூவரசி கடுப்பா இருப்பா. அப்படிதான் இருப்பா. ஏன்னா காலையில கோவில்ல அங்க என்னன்னா கோவில்ல வந்து பத்திரிக்கை கொடுக்கும்போது எதுவுமே நடக்காத மாதிரி கேஷுவலா இருந்து இங்க வந்துட்டு மேடம் மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்காங்க. அப்போ உள்ள பாசிட்டிவ்னஸ் இருக்கு. ரைட்டு. சரி மாமா, இப்போ அவ எங்க இருக்கா? சாப்பிட்டுட்டு இருக்கா மாப்பிள்ள. டைனிங் ஹால்லையா? அங்க அவ்வளோ பேசிட்டு இங்க ரிலாக்ஸா இருக்கிற மாதிரி நடிக்கிறா. மாமா, நீங்க இன்னும் உங்க மாப்பிள்ளை நடிப்பை பார்த்தது இல்லையே. இப்ப பாருங்க. அத்தை, என்ன மன்னிச்சிருங்க அத்தை. நீங்க மொட்டி பெருந்திருந்தா இந்த நிலைமை எனக்கு நடந்திருக்காது. அப்படி ஒரு நிலைமை நடக்கவும் விட்டுருக்க மாட்டீங்க. எடுத்து சொல்ல வேண்டியவங்களுக்கு நல்லா பக்குவமா எடுத்து சொல்லிருப்பீங்க. எனக்கு இப்ப என்ன சொல்றதுன்னு தெரியல அத்தை. நீங்க இங்க இல்லனாலும் மேல இருந்து நீங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. இந்த உறவு விட்டு போயிடக் கூடாதுன்னு நான் பட்டப்பாடு உங்களுக்கு மட்டும்தான் முழுசா தெரியும். கெஞ்சி பார்த்தேன், கதறி பார்த்தேன், அழுது பார்த்தேன். ஆனா ஒண்ணுமே நடக்கல. அதான் அத்தை, எனக்குன்னு வந்த உறவை என்னால தட்டி கழிக்க முடியல. ஏத்துக்கிட்டேன். அத்தை, இந்த கல்யாணத்துக்கு ஏன் சார்பா முதல் பத்திரிகைய உங்களுக்கு தான் நான் வைக்கிறேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. பாப்பா, என்ன பாப்பா சாப்பிடாமே போற? மாப்பிள்ள தெளிவா புரிஞ்சு போச்சு மாப்பிள்ள. பூவரசி செம்ம கோவமாயிட்டா. மாமா, இது சும்மா ட்ரெய்லர் தான். மெயின் பிக்சர் இன்னும் பார்க்கலையே. இனிமேதான் பூவரசி நான் காண்டே ஆக்க போறேன். மாப்பிள்ள, ரஞ்சனாவை விட அவங்க அப்பாவை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. பொண்ணு உதவ நினைச்சதுக்கு அவர் துணையா இருந்து பத்திரிக்கை அது இதுன்னு அடிச்சு பூவரசி கிட்ட பேசுறாருன்னா அவருக்கு எவ்வளவு பெரிய மனசு இருக்கணும். ஆமா சம்பந்தி, என்னால இதை யோசிச்சு கூட பார்க்க முடியல. மாப்பிள்ள, நாளைக்கு விடிஞ்சதும் அவர் நேர்ல பார்த்து நன்றி சொல்லிடணும். நிச்சயமா மாமா, நீங்க சொன்னது உண்மைதான். ரஞ்சனா என்ன காதலிச்சா அப்படிங்கறதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்றா. ஆனா ஒரு அப்பாவா அவரும் ரஞ்சனா பேச்சை கேட்டு நமக்கு ஹெல்ப் பண்றாரு அப்படிங்கறது உண்மையாவே நன்றி சொல்ல வேண்டிய விஷயம் மாமா. நிச்சயமா நாம போலாம். மாப்ள,
நீங்க என்ன வேணும்னாலும் செய்யுங்க. நீங்களும் பூவரசியும் ஒண்ணு சேரணும். அது மட்டும்தான் எங்களோட வேண்டுதல். அத்த, இந்த வீட்ல இருக்க யாருமே வருத்தப்பட வேண்டாம். நாம எல்லாரும் ஆசைப்பட்ட மாதிரி எல்லாமே நல்லபடியா நடக்கும். ஆமா ஆமா, உங்களுக்கு அதுக்குள்ள தகவல் வந்துருச்சா? 64 வகை காய் கூட்டோட தான் கல்யாண விருந்தே. அம்மா, காமாட்சி தாயே, ரஞ்சனா பாப்பா அந்த கதிரையும் பூவரசியும் சேர்த்து வைக்கதா இப்படி ஒரு கல்யாண நாடகத்தையே போடுது. ஆனா இது உண்மை கல்யாணம்னு நம்பி ஐயா எல்லா ஏற்பாட்டையும் பண்றாரு. ஐயோ அத்தா, இந்த பொண்ணு பண்றது விளையாட்டு வெளியாயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு அத்தா, எனக்கு பயமா இருக்கு. அத்தா, யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராம நீதாம்மா எல்லாத்தையும் நடத்தி கொடுக்கணும். நான் அப்புறம் பேசுறேன். வாங்க வாங்க வாங்க. உங்களை பாக்குறது கடவுளை பாக்குற மாதிரி இருக்கு சார். என்ன சார் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? அதை விடுங்க சார். அதை விட நீங்க செய்யற காரியம் ரொம்ப பெருசு சார். உங்களுக்கு தான் பெரிய மனசு. இல்ல சார், எனக்கு என்ன பெரிய மனசு? என் மக வாழ்க்கைக்காக நான் பரிதவிக்கிறது சகஜம்தான். ஆனா என் மகளுக்காக நீங்களும் ரஞ்சனாவும் பண்றது இந்த ஊர் உலகத்துல யாரும் பண்ண மாட்டாங்க சார். ஐயோ, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒண்ணும். பாத்தீங்களா? அதான் இவ்வளவு பெரிய விஷயம் பண்ணி எதுவுமே தெரியாத மாதிரி எவ்வளவு கேஷுவலா இருக்கீங்க. ரொம்ப பெரியவங்க சார். நீங்க? ஆமா சார், கதிரும் பூவரசியும் ஒன்னா சேரணும், கதிர் நம்மளை விட்டு போயிடுவாங்கிற பயம் வரணும்னு ரஞ்சனா தான் இந்த பொய் கல்யாணத்தை பண்ண சொல்லி ஐடியா கொடுத்திருக்கு. ஆனா இப்ப என்னடான்னா நீங்க இதுக்கு ஒத்தாசையா இருக்கீங்க. சார். ஆமா சார், என் மகளுக்காக இந்த நாடக கல்யாணத்துல நீங்க இவ்வளவு ஈடுபாடா இருக்கிறத நினைச்சா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார். அந்த நல்ல மனசுக்கு நன்றி சொல்லலாம்னு தான் நான் நேர்ல வந்தேன் சார். கோயில்ல என் பொண்ணு உங்களை கோவிச்சு பேசியிருந்தா அவளை மன்னிச்சிடுங்க சார். அவளுக்கு பதிலா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் வரேன் சார். அம்மா, ஐயோ. ஆமா சார், என் மகளுக்காக இந்த நாடக கல்யாணத்துல நீங்க இவ்வளவு ஈடுபாடா இருக்கிறத நினைச்சா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார். ஏன்பா, நான் சொன்னது காது கேட்கலையா? கதிர் என்ன மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ரஞ்சனா,
அப்பாவுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. பாப்பா, சொல்லு, இங்க என்ன நடக்குது? பூவரசி அப்பா சொன்னது உண்மையா? கேக்குறல்ல? டாட், அவர் உங்ககிட்ட என்ன சொன்னாருன்னு தெரியாது. ஆனா இந்த கல்யாணம் உண்மை இல்ல. இத நான் கதிருக்கும் பூவரசிக்காகவும் போட்ட டிராமா.